இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நல்லா சாஃப்டாக சூப்பர் டெலிஷியஸாக இந்த ஆலு பராத்தாவை நான் இன்றைக்கி டொமேட்டோ தொக்கோடு தான் வச்சு சர்வ் பண்ணுறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரியில் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா ஆலு பராட்டா செஞ்சுக்கலாம். ஒரு சிம்பிள் ஈஸியான மெத்தடில் தான் நம்ம செய்ய போகிறோம். இந்த ஆட்டைனா எடுத்துக்கோங்க, சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதுமாதிரி நான் 3 பொட்டேட்டோ எடுத்து நல்லா பாயில் பண்ணி ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்மாஷ்டு பொட்டேட்டோ இந்த மாவுலேயே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு, பொட்டேட்டோ, சால்ட் போட்டிருக்கோம். இது ஃபஸ்ட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் பொட்டேட்டோ சீசனிங் பண்ணிக்கிங்க, ட்ரை ஹர்ப்ஸ் போட்டு. நான் ப்ளெயினாக பொட்டேட்டோ பாயில் பண்ணி போட்டிருக்கேன். தண்ணி ஊற்றிக்கலாம். 1 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றுறேன். இதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். எனக்கு கன்சிஸ்டன்சி தெரியும், அதனால் 1 கிளாஸ் ஊற்றினேன். நியூவாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, சப்பாத்திக்கு மாவு பிசிறவங்களா இருந்தால் நீங்கள் வந்து இந்த மாதிரி டவ் ப்ரிப்பேர் பண்ணும்போது எப்போவுமே கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி மாவு பிசினோம். அது ஸ்டார்டிங்லேயே நீங்கள் அதிகமாக தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு மாவு இன்னும் அதிகமாக போட்டு சப்பாத்தி அப்புறம் நிறைய குவான்டிட்டி செய்ய வேண்டியதாகிடும். பாருங்கள், இப்போ 1 கிளாஸ் ஊற்றினேன். கரெக்டாக எனக்கு போய் வந்துச்சு பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும். 1 ஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிக்கோங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், நான் எக்ஸ்ட்ரா எதுவும் தண்ணியை ஊற்றலை. இப்போவே நம்மளுக்கு மாவு பதத்துக்கு வந்துடுச்சு. இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு நம்ம நல்லா பிசைஞ்சு வச்சுட்டோம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நம்ம பொட்டேட்டோ, மாவு, உப்பு, கொஞ்சம் ஆயில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம். இப்போ இது ஒரு 1/2 hour to 45 minutes நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். ஆல்ரெடி ஆயில் போட்டு தான் நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கோம். 1/2 hour to 45 minutes க்ளோஸ் பண்ணி வைங்க. மாவு இருக்கட்டும். அதுக்குள்ளேயும் நம்ம ஒரு 3 to 4 எக் எடுத்து நல்லா பீட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் 3 எக் போடுறேன். பெப்பர், சால்ட் போட்டு நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். 3 எக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் பவுடர், ஒயிட் பெப்பர் பவுடர் இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப நுர வர மாதிரி ஃப்ராத்தியாலாம் நீங்கள் பீட் பண்ண நெசசிட்டி இல்லை. பெப்பர் பவுடர், சால்ட்டு மிக்ஸ் ஆகிற பண்ணாலே போதும். ஓகே, எக்கு பீட் பண்ணிவிட்டோம். மாவு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம். மாவு பாருங்கள் நல்லா சாஃப்ட் ஆகிட்டு இருக்கு. நான் 1/2 hour தான் விட்டேன். உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்கள் 1 hour கூட விடுங்க. நல்லா இந்த சைஸு பால் பண்ணி வச்சுக்கலாம். எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அவ்வளோ மட்டும் மாவு எடுத்து நம்ம நல்லா இந்த மாதிரி பால் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், பொட்டேட்டோ நல்லா ஸ்மாஷ் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். சூப்பராக இருக்குது மாவு, நம்மளுக்கு நல்லா இருக்குது. சூப்பர் சாஃப்ட் டப்பாக இருக்குது. ஓகே, இது திரட்டி எடுத்துக்கலாம். ஓகே, நம்ம ஆலு பரோட்டா செய்துக்கலாம் வாங்க. பொட்டேட்டோ நல்லா நம்ம பாயில் பண்ணிவிட்டு ஸ்மாஷ் பண்ணிவிட்டு மாவில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம செய்யும் போது நமக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப ப்ரெஸ் பண்ணாதீங்க, லைட்டாக இந்த மாதிரி, அவ்வளோதான். இப்போ இன்னொன்று செஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு செஞ்சது நம்ம ரோல் பண்ணி போட்டுட்டோம். இப்போது ஃபோல்டு பண்ணி போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. திருப்பி மேலே கொஞ்சம் அந்த மாவை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இப்படி ஃபோல்டு பண்ணும்போது உங்களுக்கு லேயராக வரும். ஜென்டிலாக நம்ம ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்மளுக்கு எத்தனை ஆலு பராத்தாஸ் வேணுமோ அத்தனை ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் செய்துக்கலாம். ஓகே, நம்மளுக்கு தவா நல்லா சூடாயிடுச்சு. நம்ம ரெடி பண்ண பராத்தாஸ் எக்கில் டிப் பண்ணி எடுத்துக்கலாம். போத் சைட்ஸ் 2 பக்கமும் நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆயில் ஊற்றிக்கலாம்.
ஓகே. 2 பக்கமும் ஆயில் போட்டுக்கலாம். சூப்பரா நம்மளுக்கு ஆலு பராத்தா சிம்பிளா ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு வந்து பொட்டேட்டோ நல்லா ஸ்மாஷ் ஆகணும் அப்படின்னா, நீங்க மிக்ஸியில கூட போட்டு கொஞ்சம் பட்டர் ஊத்தி மிக்ஸ் பண்ணிக்கங்க. அப்போ மாவுல போட்டு உங்களுக்கு பெசறதுக்கு மார்னிங் டைம்ஸ்ல இன்னும் கூட கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நான் ஃபர்ஸ்ட்டு பொட்டேட்டோ நல்லா பாயில் பண்ணிட்டு, ஸ்கின் எல்லாம் பீல் பண்ணிட்டு, மிக்ஸியில போட்டு அடிச்சுட்டு மாவோட சேர்த்து அத மிக்ஸ் பண்ணிக்கங்க. இது ரொம்பவே சாஃப்ட்டா இருக்கும். ட்ராவலிங்க்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ரெசிபி. ஒன்ஸ் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நான் குக் பண்ணின்னு இருக்கேன். ஏன்னா அது பர்னர் பெருசு. இந்த எக்கு வந்து ஆப்ஷனல் தான் ஃப்ரெண்ட்ஸ். தேவைப்பட்டால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை வெறும் பொட்டேட்டோ போட்டு ஆலு பராத்தா செஞ்சுக்கோங்க. நல்லா சாஃப்டாக ஆலு பராத்தா ரெடி ஆயிடுச்சு. இன்னொன்று செஞ்சுக்கலாம் அதே மாதிரி. இந்த மாதிரி கூட எக்கு நம்ம டிப் பண்ணி போடுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி ஒரு குழம்பு கரண்டி எடுத்துக்கின்னு ஊற்றிக்கலாம். டிப் பண்ணி போடுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இருந்தால் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க எக்கு. இந்த மாதிரி ஆட் பண்ணும்போது என்ன ஆகும், சைட்லலாம் வந்துடும். ஆனால் அது சப்பாத்தி தவா அந்த மாதிரி இருக்கு. ஓகே, ஆயில் போட்டுக்கலாம். ஆனால் நீங்கள் டிப் பண்ணி போட்டிங்கன்னா 2 சைடும் இது எக் உங்களுக்கு கவர் ஆகும் பராத்தால. இந்த பராத்தா பாருங்க நம்ம டிப் பண்ணி போட்டோம். இது வந்து நம்ம ஸ்பூன்ல எடுத்து ஊத்துந்து. ஆனால் ரொம்ப செம்ம சாஃப்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணுங்க. ஹெல்த்தியான ரெசிபி. பசங்களுக்கு நீங்கள் உள்ள பொட்டேட்டோ வச்சிருக்கிறதே தெரியாது. ஆனால் சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இது நீங்கள் பாக்ஸுக்கு கொடுத்து அனுப்புனீங்கன்னா அவ்வளோ என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க குழந்தைங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சூப்பராக நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். நைட் டின்னருக்கு கூட இது சூட்டபுளாக இருக்கும். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் பொட்டேட்டோ பாயில் பண்ணும்போது சால்ட் போடாதீங்க. ஏன்னா நம்ம மாவு மிக்ஸ் பண்ணும்போது சால்ட் போடுறோம். அப்புறமா எக்லேயும் சால்ட் போட்டிருக்கோம். பாருங்கள் நான் டிப் பண்ணி போட்டேன். இது உங்களுக்கு டிப் பண்ணி போடுறது ஈஸியா இல்லை ஸ்பூனில் எடுத்து எக்கு செப்பரேட்டாக போட்டுறது ஈஸியான்னு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. நான் இதுவும் டிப் பண்ணி தான் போட்டேன். நீட்டாக வருது டிப் பண்ணி போட்டேன். உங்களுக்கு பராத்தாஸ் ரவுண்ட் ஷேப் வேணும், ஸ்கொயர் ஷேப் வேணும்னா நீங்கள் திரட்டும் போதே ஒரு நைஃப் வச்சு கட் பண்ணிக்கோங்க. நான் ரேண்டமாக தான் செஞ்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் செய்து சாப்பிட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. ட்ரை பண்ணுங்க எப்படி செய்கிறது நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கும். எவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்க. நீங்கள் செய்து சாப்பிட்டா தான் உங்களுக்கு தெரியும் இது எப்படி இருந்துச்சுன்னு. டொமேட்டோ கொக்கோடு இன்னும் சூப்பராக இருக்கு. நீங்கள் பிளெயினாக சாப்பிடும்போது நல்லா இருக்கு. செய்து சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு தெரியப்படுத்துங்க. பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை. See you all in next video.